வணக்கம்ப்பா, மகாண்டி கிச்சன்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி செட்டிநாட்டிலேருந்து கொஞ்சம் பாத்திர கலெக்ஷன் வந்துருப்பா. நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம்ப்பா. இப்போ இதை பார்த்தீங்கன்னா கருங்காலி உலக்கப்பா, பழைய காலத்து உலக்கை. இந்த உலக்கை பார்த்தீங்கன்னா நல்ல கருப்பு நடு மரம்ப்பா, ரொம்ப பழமையான உலக்கை. அது பார்த்தீங்கன்னா இந்த உரலில் குத்தி குத்தி எனக்குள்ளே கையில் பிடிச்சி குத்தி குத்தி எனக்குள்ளே தேஞ்சிருக்கு பாருங்க. இங்கிட்டு பூரா நல்லா தடிமமாகவும் எனக்குள்ளே இப்படி இப்படி மாற்றி மாற்றி இப்படி குத்துவாங்க. உரலில் ஓட்டு குத்தையில் எனக்குள்ளே மட்டும் அவ்வளோ தேய்மானம் ஆகிருக்கு. கையில் அவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா காப்பர் பொடியை வச்சு ஊதியிருக்காங்கப்பா இந்த பட்டாவில். இது வந்து இரும்பு பட்டா, அந்த காலத்து இரும்பு பட்டா துருவேறாது. அதாவது வந்து தேன் இரும்புன்னு சொல்லுவாங்க. பழைய காலத்து இரும்பு பூரா தேன் இரும்பு. இந்த காப்பர் ரிவீட்டு வச்சு பட்டையில் வச்சு ஊதி செஞ்சுருக்காங்க. அது பிறகு இந்த பட்டா அடிச்சிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்ல கருப்பாக இருக்கும். தண்ணிக்குள்ளே விட்டால் முங்குதுப்பா, தண்ணிக்குள்ளே விட்டால் முங்கிடும். இது வந்து குத்துற இடம். அப்புறம் அப்படி இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து தீட்டுற இடம்னு சொல்லுவாங்க. உம்மி மட்டும் தீட்டுற இடம். இந்த கருப்பாக இருக்குது பாருங்க, தண்ணிக்குள்ளே ஓட்டிங்கன்னா முங்கிடும். இதே இப்போ நம்ம பார்த்து வாங்குறது. இந்த இங்கிட்ட அதே மாதிரி காப்பர் பொடி வச்சு ஊதியிருக்காங்கப்பா அந்த பட்டாவில். இதெல்லாம் தேன் இரும்பு, இதெல்லாம் துருப்பிடிக்காதது. இப்போ அந்த இரும்பு பழைய காலத்து உலக்கை நல்ல கனமாக இருக்குது, நல்ல கனமாக இருக்குப்பா. நடு மரம். இவ்வளோ கருப்பு வந்து நம்ம பார்த்துருக்கவே முடியாது. கறிக்கட்டை மாதிரி இருக்கு பாருங்க. இந்த மலைக்கறி இருக்கும் பாருங்க, மலைக்கறி அந்த கலரில் இருக்கு பாருங்க. இவ்வளோ கருப்பு கிடைக்கிது, ரொம்ப ரேருப்பா. நல்ல கருப்பு. இது வந்து வீட்டில் வைக்கிறது அவ்வளோ விசேஷம். அந்த காலத்துலலாம் இது வந்து நெல் குத்த நல்லது கெட்டதுக்கு உலக்கம் இல்லாமல் எந்த விசேஷமே நடக்காது. தண்ணியில் போட்டிங்கன்னா முங்கிடும். செக் பண்ணி வாங்கியிருக்கோம்ப்பா. நல்ல மரம், நல்ல கனமாக இருக்குது, தூக்கவே முடியல. பயங்கர வெயிட்டாக இருக்குது பாருங்க, கரேன்னு இருக்கு பாருங்க. இந்த உலக்கை இப்போ அளவெடுத்துடலாம்ப்பா. இது பார்த்தீங்கன்னா 40.5 இன்ச்சு இருக்குப்பா. நீளம் வந்து 40.5 இன்ச்சு இருக்குது. அங்கேருந்து இங்கே வரைக்கும் 40.5 இன்ச்சு இருக்குது. அதே மாதிரி கணத்தை பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு இருக்குப்பா. 2 இன்ச்சு அகலம் இருக்குது. பிரியாணி வட்டாகப்பா. இது வந்து 6 லிட்டரு தண்ணி பிடிக்குதுப்பா. நம்ம 1 கிலோ மட்டனு 1 கிலோ அரிசி போட்டு நம்ம பிரியாணி தம் கட்டிக்கலாம்ப்பா. இது வந்து பார்த்திங்கன்னா பொட்டு பொட்டா அடிச்சதுப்பா. இது வந்து சமையலுக்கு மட்டும் இல்லை, நம்ம டைனிங் டேபிளில் பரிமாறுறதுக்கும் நல்லா இருக்கும்ப்பா. அதே மாதிரி இந்த விளிம்பை பாருங்களேன், இது பூராமே டிசைனு. இல்லை, இந்த விளிம்பு பூராமே டிசைனு. அதாவது பிரியாணிக்கு வந்து நல்லா வெயிட்டான பாத்திரம் வந்து அதேப்பா நல்லா தம் கட்டும். அதே மாதிரி அடி பிடிக்காது. இப்போ இந்த பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கனம். இப்போ நான் அடித்து கட்டுறேன் பாருங்களேன். எப்படி சவுண்டு வருதுன்னு பாருங்க. வெங்கலத்தை காட்டிலையும் சவுண்டு வருது, அப்படியே கோயில் மணி மாதிரி. அவ்வளோ கனமாக இருக்குது. உள்ளேலாம் பார்த்தீங்கன்னா பொட்டு பொட்டா அடிச்சிருக்காங்க பாருங்க. இந்த வெளியிலையும் உள்ளேயும் நல்ல கனமாக இருக்குப்பா. 1 கிலோ மட்டன் 1 கிலோ அரிசி போட்டு வச்சுக்கலாம். 6 லிட்டரு தண்ணி பிடிக்குது. அளந்து வந்துச்சிருப்பா. வாயகலத்தை பார்த்தீங்கன்னா 10.5 இன்ச்சு இருக்குப்பா வாயகலம். உயரம் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு இருக்குப்பா. உயரம் 6 இன்ச்சு இருக்குது. 6 லிட்டர் தண்ணி பிடிக்குது. அதே மாதிரி இதில் சின்ன பாத்திரம்ப்பா. இது 4 லிட்டர் தண்ணி பிடிக்குது. அதை காட்டில் இது நல்ல கனம்ப்பா, பயங்கர கனமாக இருக்குது. இது வந்து 1/2 கிலோ அரிசி 1/2 கிலோ மட்டன் போட்டு தேப்பா பிரியாணி வைக்க முடியும். உள்ளே நல்லா ஈயம்பூசி இருக்குது. அதே மாதிரி பாத்திரம் தேப்பா பொட்டு பொட்டா அடிச்சிருக்கு. பிரியாணி செய்யலாம். டைனிங் டேபிளை விட்டு பரிமாறுறதுக்கு நல்லா இருக்குது. இந்த டிசைனை பாருங்களேன், இப்படி தகன்னு தங்க மாதிரி மின்றது. நல்ல கனமாக இருக்குது. இது 4 லிட்டர் தண்ணி பிடிக்குது. இதையும் அடித்து காட்டுறேன் பாருங்க.
நல்லா வதக்க செய்யறதுக்கு எல்லாம் நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த இதுவும் டிசைன் அப்படியே இருக்கும். இது வந்து வளர்க்க கையில் எதுலையும் கிளிக்காது. அந்த அளவுக்கு நல்ல நுணுக்கமாக வேலை பார்த்துருக்காங்க. டிசைனோட நல்ல வலுவலுன்னு இருக்குது. இந்த பக்கம்லாம் நல்ல வலுவலுன்னு இருக்குது. நல்லா பார்த்துருக்கோம், நல்லா இருக்குது, அடி கனமாக இருக்குது. நம்ம வதக்க செய்ய இஞ்சி பூண்டு வதக்க செய்யலாம், எதுவும் அடி பிடிக்காதுப்பா. ஒம்பது இஞ்சி இருக்குப்பா காயகலம். உயரம் வந்து 5.25 இன்ச்சு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குண்டாச்சட்டி மிளகுப்பா. காய் கழுவ அரிசி அள்ளி போட செய்ய இது வந்து 2.25 லிட்டர் தண்ணி பிடிக்குதுப்பா. அரிசி கழுவி போட செய்ய, காய் கழுவி வைக்க, அரிசி ஊற போடுறதுக்கு. ஏன்னா ஈயம் பூசாததுனால நம்ம புளி போட்டு சமைக்க முடியாது. சாதம் வேணால் வடிச்சிட்டு நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது வந்து பித்தளை பாத்திரம்ப்பா. நல்லா பாலிஷ் பண்ணியே போட்டிருக்கேன்ப்பா. அடுப்படிங்க நம்ம எந்த யூஸ் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம்ப்பா. சப்பாத்தி மாவு பெண்ணைய எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா. 2.25 லிட்டர் தண்ணி பிடிக்குது. பாத்திரத்தை தள்ளி வைக்கவே அந்த பிரியாணி பாத்திரம் எவ்வளோ தூரம் சவுண்ட் இருக்குதுங்க. வந்து உயரம் வந்து 4.25 இன்ச்சு இருக்குப்பா. காயெல்லாம் பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச்சு இருக்குது. 7.5 இன்ச்சு இருக்குது. இது வந்து அந்த காலத்து மரக்காப்பா, பித்தளை மரக்கா. இது வந்து 3.5 லிட்டர் தண்ணி பிடிக்குது. அலைஞ்சிருச்சு. 3.5 லிட்டர் தண்ணி பிடிக்குது. அந்த காலத்து மரக்கா, பித்தளை மரக்கா. இப்படிக்கே அரிசி அளவோ நெல்லோ இந்த மாதிரி மரக்காலேயே அளந்து போடுவாங்க. அது பிறகு இரும்பு மரக்கா இந்த மாதிரி வந்தது. முதல்ல மரத்தில் வரும், அப்புறம் பித்தளையில், அது பிறகு இரும்புலேயே வந்திருக்கு. அரிசி நெல் சிறுதானியம் நவதானியம் எல்லாமே இதை அளந்து போடுவாங்க. இது வந்து மரக்கா வீட்டில் வைக்கிறது ரொம்ப விசேஷம். பாயா வளர்த்துக்காங்க. 7 இன்ச்சு இருக்குது. ஆரம்பிக்க 5 இருக்குப்பா உள்கூடு. இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி பருப்பு உருளைப்பா. இது 6 லிட்டர் தான் பிடிக்கும். நல்ல கனம், நல்ல ஹெவியாக இருக்குது. ஒரு பாயாசம் வைக்க, ஒரு ஸ்வீட் பண்ணுறதுக்கு, இல்லை கொஞ்சமாக ரசம் வைக்க, வத்த குழம்பு வைக்கிறதுக்கு, இதுக்கெலாம் நல்லா இருக்குப்பா. நெய்வேத்தியம் பண்ண இல்லை ஈயம்பூசி இருக்குப்பா. நம்ம புளி போட்டே சமைச்சிக்கலாம், ஒன்றும் செய்யாது. 6 லிட்டர் பிடிக்கும். அவங்க காமிச்சிருப்பா. உள்கூடு வந்து 4 இன்ச்சு இருக்குப்பா. காயகாலம் பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச்சு இருக்குப்பா. நல்ல கனமான மாம்பழ பூஜாப்பா. நல்ல குண்டு பூஜா. இதோடைய அந்த வளையம் கைவிடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நல்ல கெட்டியான அந்த வெங்கலத்துலேயே செஞ்சுருக்காங்கப்பா. அதாவது தகடு மாதிரி இல்லாமல், அந்த கைவிடி தகடு மாதிரி இல்லாமல், இது வந்து நார்மல் குஜா மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி குஜா டிசைன் இருக்கும். இந்த கைவிடி இது வந்து மர கைவிடிப்பா. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிண்ணத்தை பாருங்களேன். இது வந்து ரயில் பூஜா, பழைய காலத்து பூஜா. இல்லை நல்லா வெள்ளை இருக்கு பாருங்க. நல்ல கனம். கைமரைப்பா, பூராமே கைமரை. அந்த காலத்து பிளாக்ஸு இந்த பூராமே கைமரை நல்லா இருக்குது. சும்மா ஒரு லேசாக எப்படி சுற்றினாலே சுற்றிடும். இந்த மூடிக்கு கீழே ஒரு வார்ப்பு, மேலே ஒரு வார்ப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க. நல்லா வெயிட்டாக கனமாக இருக்குப்பா. வந்து 2 லிட்டர் பிடிக்கும்ப்பா பாருங்க. நல்லா கனமாக இருக்குது கைவிடியெல்லாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பித்தளைப்பா. இது வந்து 7 லிட்டர் தண்ணி பிடிக்குது. இந்த பின்னாடி எழுதி வச்சுட்டு 7 லிட்டர் தண்ணி பிடிக்குது. உள்ளே நல்ல ஈயம் பூசி இருக்காங்க. பிரியாணி வைக்கிறதுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும்ப்பா. அதாவது ஒரு படி அரிசி, ஒரு 1.5 கிலோ மட்டன் போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம்ப்பா. பாத்திரம் 11 இன்ச்சு இருக்குப்பா. காயகலம் 11 இன்ச்சு இருக்குது.
உள்கூடு பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு இருக்குப்பா. நிறைய பிரியாணி செய்கிறதையும் பாத்திரம் கேட்டிருந்தீங்க, அதனால தான் இந்த வட்டம் 3 பாத்திரம் வந்திருக்கு போட்டிருக்கேப்பா. இது வந்து நல்ல வார்ப்பு செம்புப்பா, அந்த காலத்து வார்ப்பு வெண்கல செம்பு, பார்க்கறதுக்கு உருளி மாதிரியே இருக்கும். இது வந்து நம்ம அடுப்படிக்கு தண்ணி முந்து வச்சுக்கிறதுக்கு, பால் வாங்குறதுக்கு, கலசத்துக்கு எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா. பால் குடம் எடுக்கிறதுக்கு பொங்கப்பானை மாதிரியே இருக்கும். நல்ல கனமாக இருக்குப்பா, கணீர்னு சவுண்டு வருவாங்க, நல்ல கனம் வெயிட்டு. இதே மாதிரி இது ஒரு பால் செம்புப்பா. இது வந்து 1/2 லிட்டர் பிடிக்கும் இந்த பால் செம்பு. இது 1/2 லிட்டர் பிடிக்கும்ப்பா. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. இந்த செம்பு அளவு எடுக்காமல் போயிட்டேன். இது வந்து வாய் அகலம் வந்து 4 இன்ச்சு இருக்குது. உள்கூடு பார்த்தீங்கன்னா 4.25 இன்ச்சு இருக்குப்பா. இந்த பால் செம்பு பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச்சு இருக்குது வாய் அகலம். உயரம் வந்து 4 இன்ச்சு இருக்குப்பா. இது 3.5 இன்ச்சு இருக்குப்பா வாய் அகலம். உயரம் வந்து 4 இன்ச்சு இருக்குது. இது வந்து குட்டி பருப்பு உருளிப்பா, ரொம்ப வெயிட்டாக இருக்குது, அழகாக இருக்குது. இதில் கொஞ்சமாக நம்ம நெய் வைத்தியம் பண்ணுறதுக்கோ இல்லை ஏதாவது பால் ஏதாவது காய்ச்சது அப்படியே பூஜை வைக்கிறதுக்கோ நல்லா இருக்கும்ப்பா. ஒரு சட்னி துவையல் இது டைம் டேபிளில் பரிமாறுறதுக்கு நல்லா இருக்கும். பெரிய பீஸ் கிடைக்கும், அந்த மாதிரி குட்டி கிடைக்காது. விளைவிலேன்னு இருக்கு பாருங்க. நல்லா இருக்குப்பா, கனமாக இருக்குது. இது வந்து ஒரு 1/2 லிட்டர் பிடிக்கும்ப்பா. வாய் அகலம் வந்து 3.5 இன்ச்சு இருக்குப்பா. உயரம் 3.5 இன்ச்சு இருக்குது. 3.5க்கு 3.5. நிறைய முறித்தட்டு கேட்டுக்கிட்டே இருந்தீங்கப்பா. ஏற்கனவே போட்டதை காட்டிலும் இது நல்ல கனம், அதே மாதிரி பெரிய தட்டும் கூட நல்ல கனமாக இருக்குது. இதை காட்டிலும் இது நல்ல கனம். இது வெறும் தட்டவே தூக்க முடியலப்பா, அவ்வளோ கனம். 2 கையில் பிடிச்சிட்டே தூக்கணும் இருக்கிறத. நான் இப்போ போட்ட வீடியோவிலே இந்த 2 தட்டு நல்ல வெயிட்டுப்பா. அது இதை காட்டிலும் இது ரொம்ப வெயிட்டு. 10 இன்ச்சு இருக்குப்பா. வாய் அகலம் 10 இன்ச்சு இருக்குது. உயரம் வந்து 1.25 இன்ச்சு இருக்குது. இதுவும் 10 இன்ச்சு இதேப்பா இருக்குது. வாய் அகலம் உயரம் வந்து 1.25 இன்ச்சு இருக்குது. முடித்தட்டை அரைச்சி காட்டுறேன். நல்லா கொள்ளுப்பட்டையில் செஞ்சதுப்பா. இன்னும் அதிர்வலை இருக்கு பாருங்க. கொள்ளுப்பட்டையில் செஞ்சுருக்காங்க. பொட்டு போட்டா. இது விஷ முறித்தட்டு. இது அதே இதேப்பா. இது நம்மக்கிட்ட நிறையா பேர் கேட்குறாங்க கஸ்டமரு, கொடுக்க முடியல. வர நான் 1 2மா கிடைக்க போட்டுக்கிட்டு இருக்கேப்பா. இது அந்த காலத்து இந்த காட்டு மாடுன்னு சொல்லுவாங்கல்ல, ஊருக்குள்ளேயும் மலை மாடுன்னு சொல்லுவாங்கல்ல, அது கட்டுற மணிப்பா. இது வந்து மாடு இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு அசைஞ்சுக்கிட்டே இருக்கும்ப்பா. இது வந்து உள்ள கட்டை. இது வந்து பழைமை மாறாமல் அப்படியேவும் போட்டிருக்கப்பா. இது இப்போ என்ன செய்கிறாங்க, வீட்டில் வந்து டைம் டேபிளை இது ஹாலில் மாட்டி விட்டுறாங்க. இது காற்றுக்கு இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். இது ஒரு சவுண்டு நல்லா இருக்கும். அந்த காலத்து இசைக்கருவின்னு கூட சொல்லுவாங்க. இதை எப்படி செஞ்சுருக்காங்க பாருங்க. இது கொடுத்து அந்த காலத்து வேலைப்பாடே சொல்ல முடியாதுப்பா. அவ்வளோ வேலை நுணுக்கமாக பார்த்துருக்காங்க. இதெல்லாம் இப்போது ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறாங்க. இந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது, வேலை பார்க்க முடியாதுங்கிறாங்க. இது வந்து ஒரு படிப்பா. எவ்வளோ வேலைப்பாடுன்னு பாருங்க. இது பூராமே தாமரைப்பூ. கீழேயும் தாமரைப்பூப்பா.
இது வந்து லாபம். சுற்றி பாதை வச்சுருக்காங்க பாருங்க. இதை அளந்து போடுறவங்களுக்கு இதுக்குள்ளே இந்த குழி மாதிரி இருக்கிறது லாபம். நமக்கு வெண்கலப்படிப்பா, அந்த காலத்து வெண்கலப்படி. வந்து யானை பெல்லுப்பா. நிறைய யானை மணி கேட்டிருந்தீங்க, அதனால் இப்போ ஒன்றுதேப்பா கிடச்சிருக்கு. ஏற்கனவே போட்ட வீடியோவில் இருக்கிறதெல்லாம் போயிடுச்சு. நான் ஒன்றுனா கிடைக்க வாங்கி போட்டுக்கிறீங்கப்பா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே மோல்டிங்ப்பா. இதெல்லாம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மணி எப்படி கட்டியிருக்காங்கன்னு ரிவீட்டு கொடுக்காம உள்ளே ஒரு இதை கோர்த்து இதெல்லாம் பூராமே கை வேலை போடுப்பா. இங்கே ஒரு டிசைன் வச்சு பூரா வார்ப்பு வச்சு கீழே வார்ப்பு வச்சு அதாவது யானை வந்து தன்னைத்தானே அடிச்சுக்கிறது இப்படி. இது வந்து இதுக்குள்ளே கயிறை கட்டி நம்ம நிலவாசலில் பூஜை ரூம்லேயே கட்டிக்கிறதுக்கு இப்போ நிறைய கேட்குறீங்க. அதனால் நான் கிடைக்க ஒன்றுன்னா போட்டுக்கிருக்கேப்பா. கோயில ஒரு தட்டு, வரையில் ஒரு தட்டு தட்டி விட்டு போட்டோம்னா ரொம்ப நல்லது. இது பார்த்திங்கன்னா முறிக்கரண்டிப்பா. நான் இத்தனை நாள் போட்டதை காட்டிலும் இந்த முறிக்கரண்டி ரொம்ப வித்தியாசமானது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து மாட்டு கொம்புப்பா. இந்த பட்டா இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மாட்டோடைய கொம்பு. இந்த காலத்தில் மாட்டு கொம்பில் இந்த பட்டா செஞ்சுருக்காங்க கைவிடி. இந்த கீழே இருக்குது, கீழே முறி இருக்குது, இங்கிட்டு முறி இருக்குது. பொசுக்காத அளவுக்கு இந்த மாட்டு கொம்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை சீவி இந்த கரண்டியில் இந்த எனக்குள்ள ஒரு பித்தாளை ரிவீட்டு போட்டு எனக்குள்ள ஒரு பித்தாளை ரிவீட்டு போட்டு மாட்டியிருக்காங்க வருங்க. இப்படி நம்ம வதக்க செய்யல இது வந்து பொசுக்காதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க வருங்க. எவ்வளோ நுணுக்கமாக வேலை பார்த்துருக்காங்கன்னு வருங்க. மாட்டோடைய கொம்பில் முறிக்கரண்டியில் மாட்டோடைய கொம்பை மாட்டி வச்சுருக்காங்க. முறிக்கரண்டிப்பா நல்லா இருக்குது. இந்த மாதிரி டிசைன் நான் பார்த்ததே இல்லை, புதுசாக வந்திருக்குப்பா. இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் கலையணுப்பா. உள்ளே ஈயம் முசியாக இருக்குது. இது 6 லிட்டர் பிடிக்குதுப்பா. இது வந்து இத்தனை நாள் போட்டதை காட்டில் வித்தியாசமானது. ஏன்னா கீழே அகலமாக இருக்குது பாருங்க, வித்தியாசமாக. வாய் அகலத்தை பாருங்களேன். உள்ளே நம்ம இந்த கையை விட்டே விளைவிக்கிறலாம். இந்த இப்படி நல்லா கை போகுது. வாய் அகலத்தை பாருங்க. 3.25 இன்ச்சு இருக்குப்பா வாய் அகலம். உயரம் வந்து 3.25 இன்ச்சு இருக்குப்பா. உயரம் 6 லிட்டர் பிடிக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பிராணி புகை போடுறதுப்பா. ரொம்ப கருப்பாக இருந்துச்சு, ரொம்ப ஒரு மாதிரியாக. அதனால் பாலிஷ் பண்ணியாச்சு. இதோடைய ரிவீட்டு எல்லாமே பாருங்கவே பழைய காலத்து பாத்திரம். அது நம்ம தலைக்கு எல்லாத்துக்குமே இதில் பிடிச்சிக்கிடலாம். முடி எல்லாம் உள்ளே விழுகாது. பூஜை ரூமுக்கும் வச்சுக்கிடலாம். நல்லா அகலமாக இருக்காதுங்க. நல்லா இப்போ டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருக்குது. எவ்வளோ அகலம் இருக்குங்க. கிட்டத்தட்ட 5 இன்ச்சு இருக்குப்பா அகலம். 5 இன்ச்சு அகலத்தில் இருக்குது. நல்லா இருக்குது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கும்பச்சம்புப்பா. நல்ல கும்பச்சம்பு 6 லிட்டர் தண்ணி பிடிக்கும்ப்பா. பூஜை ரூம் வேணாலும் வச்சுக்கலாம், சமையல் கட்டு வேணாலும் வச்சுக்கலாம், பால் வாங்கிக்கலாம், என்ன வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம்ப்பா. நல்லா பாலிஷ் பண்ணியே போட்டாச்சு. இந்த வட்டம் பாத்திரத்தை பூரா பாலிஷ் பண்ணியாச்சு. நான் பாலிஷ் பண்ணால் லேட் ஆகுது. அதனால் அது இப்போ பார்த்துட்டிங்கன்னா நான் வீடியோ டக்கு நான் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் இது குங்குமச்சிம்பிள்ப்பா. பழைய காலத்து குங்குமச்சிம்பிள். இது என்னமோ இழுத்து போட்டிருக்காங்க. இது என்னன்னு தெரில, நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா படிச்சுக்கோங்க. இதுக்கு கைவிடி பாருங்களேன், தெரியுதா உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வெங்காயம் இப்படி திறந்துக்கலாம். இதுக்கு லாக்கு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. போய் சட்டுன்னு இப்படி அடிக்காது, இதில் இப்படி மாட்டிக்கிறோம். இந்த உட்காந்துக்கிறோம் இப்படி காடி மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. இது நல்லா ஒரு 25 கிராம் குங்குமம் போட்டு வச்சுக்கலாம்ப்பா. நல்லா வெங்காயம் நல்ல கனமாக இருக்குது. ஏற்கனவே இதில் பூ போட்டது ஒன்று போட்டிருந்தேன், ரொம்ப நாளைக்கு முன்னாடி இது போயிடுச்சு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறி தட்டுப்பா, டிஃபன் தட்டு. இதோட எழுத்தை பாருங்களேன், அந்த காலத்து எழுத்து மாரி இருக்கு பாருங்க. அந்த காலத்து எழுத்துத்தேன்
இந்த காலத்தை எடுத்து டிஃபன் தட்டு, அதாவது உயரம் கம்மியாக இருக்கும் டிஃபன் தட்டுக்கு. 8.5 இன்ச்சு இருக்குப்பா. வாய் அகலம் 8.5 இன்ச்சு இருக்குது. சின்ன குழந்தைகளுக்கு நம்ம இட்லி பிள்ளைகளுக்கு ஏதாவது நம்ம பிசைஞ்சு ஊட்டிக்கலாம். தட்டில் ஓட்டு கொடுத்தா சாப்பிட்டுக்கோங்க. இது வந்து வெண்கல முடித்தட்டுங்கப்பா. வெண்கல முடித்தட்டு பாருங்களேன். அந்த காலத்தில் எப்படி வேலை பார்த்து நம்ம டிஃபன் சாப்பிட்றதுக்குன்னே செஞ்சுருக்காங்க பாருங்க. பானை மூடி வச்சுக்கலாம், சாப்பிட்டுக்கலாம், பூஜைக்கு வச்சுக்கலாம், அபிஷேகத்துக்கு. கருங்காலி படிப்பா. இது வந்து 1/2 கிலோ பிடிக்கும்ப்பா. காப்படி நம்ம தேனி மாவட்டம், மதுரை மாவட்டம் இது காப்படின்னு சொல்லுவாங்க. காப்படிங்கிறது வந்து 1/2 கிலோ. இதோடைய வாய் அகலம் வந்து 3.5 இன்ச்சு இருக்குப்பா. உள்கோடு பாருங்க. உள்கோடு வந்து 5 இன்ச்சு இருக்குப்பா. இது வெளி நீ உயரம் வந்து 5 இன்ச்சு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 2 அண்ணா விளக்குப்பா. இது ஒரு அண்ணா விளக்கு, ஒரு கும்ப விளக்கு. எல்லாத்தையுமே தனித்தனியாக கழட்டிக்கலாம்ப்பா. ஒரு நல்ல ஒரு குழிக்கரண்டி எண்ணெயோ ஊற்றி நம்ம விளக்கேற்றிக்கலாம். சாமி ரூமில் தனித்தனியாக கழட்டிக்கலாம் தான். பழைய காலத்து வேலைப்பாட்டில் பாருங்களேன், இந்த அன்னம்லாம் எவ்வளோ தெளிவாக செஞ்சுருக்காங்கன்னு. இந்த கண்ணாக இருக்கட்டும், அதோடய இறகுகளை, ரெக்கை, மேலே அந்த கொண்டை, வாய்ப்பகுதி எல்லாமே பாருங்கள் எப்படி தெளிவாக செஞ்சுருக்காங்க. நகாசு வேலை. இந்த மாதிரி வேலையெல்லாம் இப்போயெல்லாம் செய்ய மாட்டேங்கிறாங்கப்பா. இந்த மூக்கு வாயில் ரொம்ப இதாகி கிடக்கு. நல்லா இருக்கு பாருங்க. குட்டியாக பூஜை மூக்கு வச்சுக்கலாம்ப்பா. அதே மாதிரி இது ஒரு கும்ப விளக்குப்பா. 3 கண்ணு இருக்கு பாருங்க. மேலே இருக்கிறது வந்து தேங்காய், கீழே வந்து கும்பம், கலசம்னு சொல்லுவோம் நம்ம ஊர் சைடு. எல்லாத்தையுமே தனித்தனியாக கட்டிக்கலாம்ப்பா. இதோட உயரம் பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு இருக்குப்பா. உயரம் வந்து 7 இன்ச்சு இருக்குது. இது 7 இன்ச்சு தான் பாருக்கு உயரம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெத்தலை வாக்கு வைக்கிற டப்பாப்பா. வெத்தலை வாக்கும் வச்சுக்கலாம், நம்ம காசு பணம் இதெல்லாம் வச்சுக்கலாம். நல்லா இருக்குது. ஷோகேஸ் பீஸாகவும் வச்சுக்கலாம்ப்பா. இது நாங்கள் பாலிஷ் பண்ணியாச்சு. ரொம்ப கருப்பாக இருந்துச்சு, பாலிஷ் போட்டாச்சு. இது லாக் போட்டு வச்சுக்கலாம்ப்பா. லாக் போட்டிருக்கு. கீழே பாதம் பாருங்கள். எல்லாமே நல்லா அந்த காலத்து வேலையெல்லாம் இதெல்லாம் இப்போ பிடிக்குது. இப்போ வர்ற பாக்ஸை அந்த காலத்தில் வருங்க இதெல்லாம் வராத அளவுக்கு எப்படி கை ஒடி எல்லாமே நல்லா போட்டிருக்காங்க வருங்க. பூராமே இதெல்லாம் நகாசு வேலை. தகட்டிலே வெட்டி, இந்த பித்தாளையை தகட்டிலே வெட்டி போட்டிருக்காங்க வருங்க. நல்ல பாக்ஸ் தான், நல்லா இருக்குது. கேஸ் பாக்ஸு, ஜுவல் பாக்ஸு எல்லாமே வச்சுக்கலாம். நல்ல டிசைன் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 4 டம்ளர்ப்பா. சின்ன டம்ளர். இது வந்து பெரிய டம்ளர்ப்பா. இது வந்து மூக்கு டம்ளர். இப்போ இந்த 4 டம்ளருமே என்னென்னு பார்த்தீங்கன்னா டீ டம்ளர். இது வந்து ஒரு 400 ml பிடிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் பிடிக்கும். இப்போ அந்த டம்ளர் ரொம்ப பெரிய டம்ளரு, உயரமும் ஜாஸ்தி. பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4.5 இன்ச்சு இருக்குது உயரம். வாய் அகலம் வந்து 3.5 இன்ச்சு இருக்குது. இது வெள்ளை வெள்ளையேன்னு இருக்குது பாருங்க. 3.25 இன்ச்சு இருக்குப்பா வாய் அகலம். உயரம் வந்து பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சு இருக்குது. இது எல்லாமே ஒரே அளவுதேப்பா. கொஞ்சம் கொஞ்சம் கூட குறையா இருக்கும். இந்த இது வந்து 4 இன்ச்சு இருக்குது உயரம், 3.5 இன்ச்சு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் கூட குறையாத்தே இருக்கும். ஏன்னா வெண்கல டம்ளர், வெண்கல பொருள்கள்லாம் அந்த காலத்தில் வந்து கூட குறையாத்தே இருக்கும். ஒரே மாதிரி செய்ய மாட்டாங்கப்பா. இது வந்து மூக்கு டம்ளர்ப்பா. அந்த காலத்தில் வந்து இதில் மருந்து குடிச்சிருக்காங்க. அதே மாதிரி நீராகாரம், சர்பத்து இந்த மாதிரி குடிச்சிருக்காங்கப்பா. இது வந்து எண்ணெயும் ஊற்றி வச்சுக்கிறாங்கப்பா சமையல் கட்டில். வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கு பாருங்க. இப்போ இது ரசமும் ஊற்றி வச்சுக்கலாம்ப்பா. ரசம், சூஸு நம்மளும் இப்போ வீட்டில் ஊற்றி வச்சு குடிச்சிக்கலாம்ப்பா. இதில் இது வந்து 1/2 லிட்டர் பிடிக்கும்ப்பா இந்த மூக்கு டம்ளர். நான் அளந்து காமிச்சிறேன். ஆறு இன்ச்சு இருக்குப்பா வாய் அகலம். இந்த கிளி வாய் மாரி இருக்குல்ல, இது எல்லாமே சேர்ந்து 6 இன்ச்சு இருக்குது வாய் அகலம். உயரம் பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச்சு இருக்குது.
இந்த விளிம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சிந்தவே சிந்தாது, அந்த அளவுக்கு போட்டிருக்காங்க. நல்லா கெட்டியாக வெங்கலம்ப்பா. அந்த பொருள் அப்புறம் உங்களுக்கு வீடியோவில் போட்டு காமிச்சிட்டேப்பா. இதில் ஏதாவது உங்களுக்கு பொருள் பிடிச்சிருந்துச்சு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. இன்னொரு வீடியோ பார்க்கலாம்ப்பா.